தலைவர்களிலேயே ஒரு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும், ஊடகத்துறையினருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் எந்த அளவுக்கு சிக்கல் இல்லாத ஒரு கூட்டத்தையும் தர வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக எல்லாத்தையும் உணர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் 2 மணி 1 மணி 3 மணிக்கெலாம் போய் பேசுவாங்க. அவர் மட்டும் அப்படி இல்லை. எல்லா கூட்டங்களிலும் 10 மணிக்குள்ளே அவர் பேசி முடிச்சிருவார். காரணம், அது 10 மணிலேயே 9 மணிக்கு முதல்ல தொடங்கும் போதே அன்றைய முக்கிய செய்திகளை பேசிவிட்டு, இன்னைக்கு இதுதான் முக்கியமான செய்தி, நாங்கள் அது பிறகு கொஞ்சம் பேசுவோம், அதனால் சீப் ரிப்போர்ட்டர்லாம் கிளம்புங்க, போய் தலைப்புச் செய்திகளை ஏற்றிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் எல்லாம் பார்த்துட்டு வந்து மிகவும் நெருக்கடிகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் சிக்கல்கள் அந்த இடத்துலேருந்து புரிந்து வந்தவன் நான் என்பதால் மிகச் சுருக்கமாக பேசி விடுகிறேன். முடிச்சுட்டு நான் என்னோட அடுத்த பேச்சுக்கு போயிடுவேன். நான் பாண்டே சார் சொல்றப்ப சொன்னார் 75-65 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முடிச்சிடணும். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டாரா, தமிழ் படத்துக்கு சொல்லல, கன்னட படத்துக்கு. கன்னட படத்துல நீ அன்னைக்கு அப்படிதான் பேசணும். ஒரு கன்னட படத்துல வந்து ஒரு 65 ரூபாய் 65 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கொன்றால் பாவத்தை விட கொன்றால் பாவத்தை கன்னட பதிப்பு வந்து நான் 63 லட்சம் ரூபாயில எடுத்தேன். ஸோ அது வந்து பாசிபிள் இருக்கு. இங்க இருக்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த படம் அதை விட கொஞ்சம் அதிகமாக செலவிட்டு எடுக்கணும். பிகாஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஷூட்டிங்கான நேரம் கம்மியா இருந்தாலும் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன் அந்த விஷயங்கள் இருக்கு. அது சின்ன கிளாரிபிகேஷன். ஸோ மைண்ட்ல ஒரு 65 லட்சம் 75 லட்சம் எடுத்த படம்ன்றது நினைச்சுக்கிறீங்க. கண்டிப்பா அதை விட அதிகமா, அதுக்காக 10 கோடி எடுத்த படமும் கண்டிப்பா கிடையாது. ஒரு ஒரு மிட் பட்ஜெட்ல, கண்டிப்பா லோ பட்ஜெட் கிடையாது, ஒரு மிட் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அதையும் வந்து நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஆக்சுவலா இந்த மேடை வந்து ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரைலர் லான்ச்ன்றதை பார்த்து ஒரு இடதுசாரி வலதுசாரி காதல் மேடையை தான் என்னால பார்க்க முடிஞ்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு காதல் மேடை. இந்த காதல் வந்து உண்மையிலே ஹானஸ்டா சொல்ல போனா ஷானு, கவிதா பாரதி பிளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சரவணன், இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறப்ப சரவணன் வந்து எப்போதுமே கொஞ்சம் சைலண்டா இருப்பான். எப்போ ரொம்ப லிமிட்டடா பேசுவான். அவன் வந்து ஒரு சைட்ல ஒரு சேல்ஸ் மேனேஜரா இருக்கான். நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட எனக்கு இன்புட் கிடைச்சிருக்கு 3 பேரும் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறப்ப. ஆனா ஷானும் கவிதா பாரதி சாரையும் இன்புட்டை பட்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் முத பாண்டே சார்னு சொன்னப்ப வேணாம் சார் அப்படின்ற வார்த்தை வரல. பட் எதுக்காக வரலன்றதையும் சொல்லிடுறேன். ஒன்னும் வந்து ஓகே, கொள்கை ரீதியா ஷான் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இடதுசாரியான சிந்தனை கொண்டவர் தான். இடதுசாரி வலதுசாரின்ற விஷயத்துல அவங்க அந்த ஹெசிடேஷன் இல்லை. எப்படி வந்து இந்த கேரக்டர்ல பாண்டே சாரை ஒரு பொருத்தி பாக்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. எப்ப அந்த ஐஸை என்னால பிரேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, கவிதா பாரதி சாரை கூட்டின்னு போயிட்டு பாண்டே சாரை மீட் பண்ணப்போதான் கவிதா பாரதி சார் வெளில வந்து, சார் இல்ல சார் உங்களோட செலக்ஷன் கரெக்ட் சார்னு அன்னைக்கு அவரால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. வேற கவிதா பாரதி சார்ல அது வரைக்கும் 2 பேருமே என்னைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது. அது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை. ஆக்சுவலா கமெண்டே பண்ணது கிடையாது. அது வந்து அந்த டீசன்சிய அந்த கல்ச்சர் நான் வரவேற்கிறேன். ஷான் கூட அவ்வளவுதான். அதே மாதிரி ஷானு கூட அப்படிங்களா ஓகே அப்படின்னு இருந்தாரு. எந்த விமர்சனம் பண்ணல. முதல் நாள் ஷூட்டிங் பார்த்தவொன்னே சார் எக்ஸாக்ட்லி சார் உங்களுடைய இது கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ இந்த கல்ச்சரை எனக்கு அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்வான்டேஜ் எடுத்துக்காம அந்த பண்பாடை நீங்க கடைபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஆக்சுவலா நான் ஒரிஜினலா இது வந்து 26ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தோம். இல்லாட்டா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து கடைசியாக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட இதய முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலாக என்னன்னா, இப்போ எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவர் சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ப்ரைட் அண்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரைட்டிங்காக சொல்லணும்னா, ப்ரைட் அண்ட் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம். அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2000
4லயோ 5லயோ நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டரா முத பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னன்னா, உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளவு கமிஷன் கொடுக்கணும், 100 ரூபாய் வராட்டினா கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளவு கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசை 60 நாள்ல ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு பிசினஸ் ஃபார்மேட். நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசா வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போடுற முதல் கண்டிஷன் என்னன்னா, 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்க செலவு பண்ணாதீங்க, எங்க கையில கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணும்ன்றதை நாங்க பண்ணிக்கிறோம். ஏன்னா ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்க கொடுக்கறது. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்க செலவு பண்றோம், கையில வச்சிருக்கேன். இல்ல, அந்த கண்டிஷன்ல நான் பணம் கொடுக்க மாட்டேன். நீங்க இந்த படத்துக்கு என்ன பணத்தை ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதை என் கையில கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்க இந்த இடத்துல இது ஏன் சார் இவ்வளவு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையா சொல்றேன். நேற்று காலையில தான் நான் வந்து டைடன் ரவி சார்ட்ட பேசி, சார் இல்லை சார், எனக்கு வந்து நான் நினைச்சுக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம், அதனால நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, டைடன் ரவி சார் எப்பவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஈஸியாக போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது. இந்திய எக்கனாமி வந்து ஒரு புதுமையானது. பாதி பணம் கருப்பு பணம்ன்றாரு, ஓபன் பண்றாரு. அது எந்தெந்த கருப்பு பணம்னு இவர்கிட்ட லிஸ்ட போடுறாரு. எது கருப்பு பணம், அந்த கருப்பு பணம் எப்படி வெள்ளையாகும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு கேள்வி நாயகன் கேள்வியை வாங்குறது அதுல புதுசா இருந்தது எனக்கு. ஒரு 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 பெரிய மினிஸ்டர் அவரே கருப்பு பணம் இருக்குதான், அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அது எப்படி வெள்ளை பணம் ஆகுன்ற அளவுக்கு இவர்கிட்ட சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ள போய் பேசுற அளவுக்கு ரொம்ப பெரியவர். அதே மாதிரி நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள்ட்டையும் ரொம்ப எளிமையா பேசுற அளவுக்கும் இருக்கிறாரு. அந்த நுணுக்கத்தை நம்மளுக்கு சொல்லி தரணும். அதே போல அண்ணனை போல பல பேர் வந்து அண்ணன் உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அண்ணனை போல வளரட்டும், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். அண்ணன் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும், எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இதான் ஒரு ப்ரொடியூசருக்கு அழகு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயாவது வருவாரு, இவர் சொல்லணும் இவர் தான் ப்ரொடியூசர்னு, இல்லைன்னா இவரே சார் நவரு சார் பாருங்க. ஆனா நான் தான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன், ஓரமா போயிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான தங்கமான ஒரு அண்ணன். கடுமையா படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நீங்க கேளுங்க, அவர் எத்தனை படம் எடுத்திருக்காரு, எத்தனை படம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு வித்தை, ஒரு ரகசியம். அதையும் அவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது மேடம், தம்பி, அப்புறம் எல்லாத்தையும் யார் யார் நடிச்சிருக்காங்களோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வாழ்த்துக்கள். சீக்கிரம் உட்கார டைரக்டர் கை தட்டுறாரு. உங்க அனைவருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி. கொள்கை புரிதா, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்துல ஒரு எளிய மொழியில, ஒரு இனிமையான மொழியில சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு மேலே வர முடியாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள், நான் பார்த்த 11 படம் நடிச்சேன், பயங்கர காமெடியா. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்க, நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமா உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன், என்ன போய் நடிகர் சொல்லிக்கல, அவ்வளோ ஒருத்தலை நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்டில் வந்து டைரக்டர் சொன்னார் போல, ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சரியா வரல அப்படிங்கிற மாதிரி, சரியா வரல என்ன அது இல்லை, என்ன வெரி ஸ்லைட் பாய், இங்கே ஆப்பிள் ஜூஸ் கூட அப்படின்னு நம்மளும் கேட்கலாம், பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 படம் வந்து சாருடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமா இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானன் கேட்டார். டாம்பிகமா இருந்தால் கூட கறந்துருவாங்கன்னு தெரியும், நம்மகிட்ட வரும்போதே பாவம், நீங்க தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவார். ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமா வந்துட்டு, ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிப்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பாருங்கள, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே வந்துட்டு பாரு, இந்த மாதிரி பண்ண வேற கூட கட்டு வச்சிருப்பாரு. அவர் இன்னும் பாவமா உட்காந்துருப்பாரு. எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லயே பயங்கரமா போட்டோம். நமக்கு வந்து சரி சம்பளம் எடுத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு, நமக்கு சாப்பிடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன், ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்.
லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு, அது லிசி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது, நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன், வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான், நம்மளோட எவ்வளோ கஷ்டமாகி போச்சுப்பாங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வளர்ச்சி வந்தாலும் அதுவும் கூட எல்லாம் போயிடுச்சுங்களேன். என்ன நடிப்பு அப்பா. எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடிச்சதை பற்றி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாம பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க, ஃப்ரேம் மாத்தாம வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷீஸ் டிராவலிங் ஆன் தட், அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஒரு வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி ரெமோ அது அவங்க தான் 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு, ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும்போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவன் வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயும் இறங்கினோடனே சண்டையை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யார் இது போலீஸராக இருக்குமோ அந்த சண்டையெல்லாம் போடுதே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. படம் இந்த பக்கம் போனா நடிச்சு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன், எப்படி மேடம் நீங்க பயங்கரமா இவ்வளவு நடிப்பு இவ்வளவு போறீங்க அப்படிங்கிற போது என்னுடைய வீர வரலாறு தெரியாம இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டா நம்ம ஜாகிரதை மறந்து வச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரெகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு, அதனால எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுத்தபோது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க சார், டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னையும் விட மாட்டேன், 4 கிளம்பிடாம பார்த்தேன். டேரக்டர் விட்டே மாட்டேன். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளியில் அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான், அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஈஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு இருக்காரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறைய இருக்குது அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்காக டெலிவரி பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க, 6 படத்துக்கான டைலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படிங்க. கோட் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பர் நீமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்னேன், கேரவனுக்கே போகல, எங்கே போக எனக்கு தான் அடுத்த டைலாக சொல்லுமே பீதியிலே வச்சிருந்தாங்க நம்மள. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிருக்காரு, அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லரை வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டின போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு தர்புகா சார்ட்டையும் சொன்னேன், அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காக மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் கொடுக்கணும்னு பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாரதிதாசன் வந்து கவிதா பாரதியாருக்கு எல்லாத்துலையும் 2 குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அது வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுங்க. நாங்கள் எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான், பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற விரும்புறாங்க. நான் வந்து செல்ல இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதை தான் நான் எல்லா உரைகளையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத வரி வந்து இன்னொன்று தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றிக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறது பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து
விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாக தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளவு எழுச்சி மிக்க ஒரு கவிஞர் வந்து இவ்வளவு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதுசா இருக்கு. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசி இருந்தது கேட்டேன். நம்ம எவ்வளவு நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பத்தி, ஒரு கற்றையை பத்தி, ஒரு கொம்பு தேனை பத்தின்னு எவ்வளவு வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்துல இருக்காரு. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படின்னு அந்த மாதிரி ஆய்வு நிற்குது. நல்ல தமிழ் வார்த்தையில காணாம போச்சு. அதை வந்து அந்த பாரதிதாசனுடைய வரிகள்ல அது தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசனுடைய பாட்டுகள் வந்து மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சாரு. அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். சபரிசன் சார் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அந்த வணிகத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலயும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பாக்குறதுக்கு என்கேஜிங்கா இருக்குங்கிறத என்னால கேரண்டியா சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ள கொண்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவாவை சொல்லாம நான் வந்து பண்ணா அது வந்து பாவத்துல போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஸோ முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லி கொண்டு போனாங்க. நிறைய பாண்டேக்கு வந்து அவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டியை தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும். விஜயகுமாருக்கு என்ன தெரியணும். அதெல்லாம் எனக்கு அண்ணன் மோடியை சொல்றாரு. அப்படின்னு அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சொன்னா போனா போய்கிட்டே நம்ம நம்பர் வரைக்கும் சந்தோஷத்தாருக்கு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்துல 20 வருஷம் கக்கத்துல பேப்பர் வச்சுட்டு கையில பேப்பர் வச்சுட்டு ரோடோடா சுத்திட்டு இருந்தோம். வெறும் டீ வெறும் காஃபி நான் சொல்லிட்டே இருப்போம். நம்ம வந்து சாலிடாவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேங்குது, லிக்விடா ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்க அப்படியே திரையிலே நிக்குது, ஒரு ரஃப் கட்லயே நிக்குது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கத்துல இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள் அப்படி பாத்துக்கலாம். வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள் பக்கத்துல அண்ணன் பக்கத்துல உட்காந்துருக்க பாருங்க 2 பேர் பாருங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் பக்கத்துல உட்காந்தாலும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசா இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் போன்ல வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவம் சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி. அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னாரு. என்ன, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதிலேயோ அனுபவத்திலேயோ பேர்லயோ புகழ்லையோ செல்வாக்குலையோ கீர்த்திலையோ ஏதோ உள்ள உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு ஒரு 3 டெய்லி ஒரு 3 பேர். அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவுல வரும். அண்ணன் எத்தனை பேர் போன் போட்டிருப்பான்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலைல 3 பேருக்கு போன் அடிக்கலாம்னு பார்த்தேன். போன் நம்பர் தான் தெரிய மாட்டேது. அதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியா வச்சிருப்பாரு. ரொம்ப மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்புக்கு தான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டி அதனால சொல்ல முடியும். படத்தோடைய இங்க மேடையில வந்து சொன்னாங்க அண்ணன் கவிதா பாரதி எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டாரு. வந்து இங்க இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாது அவரே சொல்லிட்டாரு. அதனால வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பாத்துக்கோங்க. டைரக்டர் யாரும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லைன்னு சொல்லுவேன். கொள்கை இது வந்து எனக்கு இந்த படத்துடைய கொள்கை உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடித்தோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது. அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால நம்மளால என்ன முடியுமோ
நம்ம வந்து அதை மட்டும் சரியா செஞ்சிருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாம ப்ரொடியூசருக்கு கையை கடிக்காம நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிற தவிர எனக்கு வேற எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அது வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறேன். அதனால ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்க, உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு வச்சுருங்க. இறைவன் துணை இருக்கும். நன்றி.